சார் வணக்கம். மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார், உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸை வந்து தேர்தலுக்கு பிறகு நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஐ சொல்லியிருக்காரு. அந்த கேஸ் என்னன்ட்டு உங்களுக்கு சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தேர்தல் காலங்களில் இலவசங்களுடைய அறிவிப்பு சம்பந்தமான வழக்கு அது. சார், இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்களுக்கு ஒரு கடிதத்தை வந்து ஒன்று எழுதினாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம். அந்த கடிதம் என்னென்னா, நான் நிறைய வாக்குறுதிகள் சொன்னாங்க. சார் சொன்னதை போல் நான் தங்கத்தை குறித்தெல்லாம் நான் கேட்க விரும்பல. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குதோ அதுக்கு மேலே நீங்கள் எந்த விதமான ஊக்கத்தொகையோ போனஸ் தொகையோ எந்த வடிவங்களிலும் நீங்கள் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்தியாவுடைய நிதி அமைச்சகம் இப்போ ரீசெண்டாக போன வருஷத்தோட டிசம்பரில் எழுதின கடிதம் சார் அது. இதில் வந்து ஏடிஎம்கேவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. நான் இது ஒன்று மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன் உங்ககிட்ட. விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறு குறு விவசாயிகள் உரம் விதைகள் வாங்க உற்பத்தி மானியமாக ஆண்டு ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி சார். அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எந்த வடிவத்திலையும் எதையுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது இந்தியாவினுடைய நிதி அமைச்சகம், எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அண்டர் தி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ரெண்டாவது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் இன்னைக்கு எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. அப்போ இந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதி இது ரெண்டும் எப்படி சார் இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா சார்? ஏடிஎம்கேனுடைய இந்த அறிக்கை. சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு பாருங்க, கேள்வியே 10 நிமிஷம். இதுக்கு பதில் நான் கொஞ்சம் கொஞ்சமா தேடணும். ஏதாவது தேடி சொல்லிடுவேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. மரியாதைக்குரிய என்னுடைய போற்றுதலுக்குரிய ராமசுப்ரமணியன் சார் உண்மையாலுமே பொருளாதாரம் தெரிந்தவர். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அவர் வேற பக்கம் ஆதரிக்கலாம், அவர் போகாத இடம் போய் சேர்ந்து அவங்களை ஆதரிக்கிறார். அதுக்கு நப்பிலேயே போகல. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியத்தை கூப்பிடுங்க, என்னையும் கூப்பிடுங்க. அவருடைய வாதம் திமுக ஃப்ரீ பீஸ்ல வந்து உச்சபட்சமா அநேகமா வீட்டுக்கு 1 டன் ஏசி கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டாருல, அதுக்கு மேல ஏசி கொடுக்கணும்னு அவங்க அறிவிப்பாங்க. அன்னைக்கு ராமசுப்ரமணியத்தை கூப்பிடணும், அன்னைக்கு அரவிந்தாட்சன் வரணும், அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன கூப்பிடணும். அன்னைக்கு சார் என்ன சொல்வாரு நான் சொல்லிடுறேன். ஏசி போட்டீங்கன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும், அது வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, நான் வர விஷயத்துக்கு சரி சொல்லுங்க. ராமசுப்ரமணியன் சொன்னாரு அதிமுக சார். முதல்ல நான் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன் சார். நான் அதிமுக மற்றும் பாஜக ஆதரவாளனாக அறியப்பட்டவன். நான் வெளிப்படையா அதை பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த ஆதரவு நிலை அப்படிங்கறது நான் தவிர்த்துட்டு ஒரு சாதாரண குடிமகன் அப்படிங்கிற அடிப்படையில நான் இதை பத்தின ஒரு எதிர்த்தரப்பு வாதத்தை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன். நான் ஆதரிக்கிற கட்சிக்கும் நான் ஒரு சாதாரண குடிமகனா நீ கேட்கிற கேள்விக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிறேன். அதிமுக வந்து இந்த உரிமை தொகைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது யாருங்க? நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் நினைக்கிறேன். புரியாத பாஷையில பார்லிமெண்ட்ல போய் பேசிட்டு பாரு, ஒட்டு மொத்தமா டார்ச் லைட்ல டார்ச் பல்பு எதுவுமே வேண்டாம், உங்களை சும்மா ஆதரிக்கிறேன்னு போய் அங்க கொத்தடிமையா உட்காந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரு. என்ன சார் கேட்கிற? மகளிர் உரிமை தொகைனா என்ன சார்? உரிமையா? உழைச்சினாதான் சார் உரிமை. 1000 ரூபாய் இவங்க கொடுத்தாங்க, நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரி தீர்மானிப்பான்ங்கிற மாதிரி பின்னாடி எடப்பாடி பழனிசாமி என்னங்கிறாரு, நான் 2000 கொடுப்பேங்கிறாரு, 2500 கொடுப்பேன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இவரு இப்ப நல்ல வேலை அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. 1967 திமுக வந்து 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னா, அது வரைக்கும் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் உண்மையான அப்புச்சி. நான் வெள்ள சொக்கா போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, அரவிந்தாட்சனை கோட்டு போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறதுக்குலாம் உண்மையான காரணம் போய் படி, குடிக்காத படி அப்படி நமக்குலாம் கல்வி கத்து கொடுத்த காமராஜர் காலத்துல வரையும் இது இல்ல. திமுக அன்னைக்கு சொன்னாங்க 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னா கூட ஒரு விதத்துல ஏத்துக்கலாம் சார். அன்னைக்கு அரிசி பஞ்சம், பக்தவச்சல ஆட்சியில காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு ஒரு ஆயுதமா அதை பயன்படுத்துறாங்க. அதுவாது மக்களுக்கு தேவைப்படுற ஒரு உணவு பொருள், அதை ஏத்துக்கலாம். இந்த ஃப்ரீ பீஸ், இந்த நாசம் தமிழ்நாட்டு இந்தியாவே நாசம் பண்ணது மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் 2008 எலெக்ஷன்ல அனைவருக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு அறிவிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இந்தியாவுல இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான
ஓட்டு வாங்குறது ஒண்ணுமே பிரதான குறிக்கோள். மக்களுக்கு பயன் தர்ற ஃப்ரீ பீஸ்ங்கிறது வேற, அது வேற. இது கவர்ச்சிகரமா கொடுத்தாரு. அப்ப ஒரு பொருளாதார புள்ளிங்க இருப்பார். நம்ம சிவகங்கை வழியாக நான் இந்தியாவை பார்க்கிறேன். நம்ம சிவகங்கை சிதம்பரம் இருப்பார. இது தேர்தலின் உண்மை கதாநாயகன். அது ஒரு பொருளாதார புலி. எனக்கு எல்லாமே தெரியும். பொருளாதாரத்தை கரைச்சி குடிச்சவன அப்படின்னா அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, இது எதிர்கால இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்கும். இதை நான் வன்மையா கண்டிக்கிற ஒரு பொருளாதார வல்லுநர் என்ற அடிப்படையில் நான் இதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவங்க நாட்டின் மீது அக்கறை உள்ளவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா திமுகவோட அன்னைக்கு கூட்டணியில இருந்ததுனால அவ்வளவு பெரிய மனுஷன் ஜாலரா அடிச்சு இந்த தேர்தலின் கதாநாயகன் அப்படின்னு பேசி ஒரு தவறான இதை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம் மனசாட்சியோட அரசியல்வாதிங்கிற முகமூடி எல்லாம் கழட்டி வச்சுட்டு பேசுங்க. விவசாயம் அழிஞ்சு போனதே இந்த 100 நாள் வேலை திட்டத்தினாலதான். கிராமம், ஏன்னா நான் இன்னைக்கு கிராமப்புறத்துல இருக்கிறேன், அந்த கனெக்டிவிட்டியோட இருக்கிறவன். எந்த வேலைக்கு ஆளுங்க வர்றதில்ல. 10 பேர் செய்யற வேலையை 150 பேர் போய் 2 மணி நேரம் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு அது அநியாயத்து கொடுக்குற லஞ்சம். எனக்கு லஞ்சம் கொடு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கண்டுபிடிச்ச அதி அற்புதமான திட்டம் தான் 100 நாள் வேலை திட்டம். இந்த பாஜக, அதிமுக, அது வெரி பர்டிகுலர்லி பாஜக மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஃப்ரீ பீஸை எதிர்த்தவங்க கருணாநிதி அவர்களுக்கு கொடுக்குற டிவியை பார்த்துட்டு அதே 2008 குஜராத்ல அன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்தார் திரு நரேந்திர மோடி. அந்த தேர்தல் எனக்கு நினைவு. அங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சுன்னா, எல்லா விவசாயிகளுக்கும் நான் ஃப்ரீ கரண்ட் தருவேன், அதே மாதிரி வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருவேன் அப்படின்னு காங்கிரஸ் பரபரப்பா அங்க விட்டாங்க. அடுத்த நாள் மோடி மேடை ஏறினார். சீஃப் மினிஸ்டர் சொன்னார், நான் ஃப்ரீ கரண்ட் தரமாட்டேன், ஃப்ரீ டிவி தரமாட்டேன். நான் கொடுக்குற மும்முனை கரண்ட் 24 மணி நேரமும் அன்இன்டரப்டடா வரும். உங்களுக்கு சார்ஜ் பண்ணி தான் நான் கரண்ட் கொடுப்பேன். ஃப்ரீ கரண்ட் வேணுமா, ஃப்ரீ டிவி வேணும்னா நீங்க காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்துக்கங்க. இல்ல சிறப்பான நிர்வாகம் வேணும்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னார். உண்மையாலுமே இப்ப அந்த மோடி எங்க போனாரு எனக்கு வருத்தமா இருக்குது சார். மக்கள் ஆனா மோடி தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஃப்ரீ பீஸ் கடுமையா எதிர்த்து வந்த பாஜகவும் வேற வழி இல்லாம இன்னைக்கு ஓட்டு அரசியல் இறங்கி போய் இந்த நாடே திவால் ஆகிற அளவுக்கு என்ன சார் அநியாயம். இவரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்னு சொல்ற ஃப்ரிட்ஜோட அத்தியாவசிய பொருளா நான் கேட்கிறேன். 1000 ரூபாய் மகளிருக்கு என்ன சார் உரிமை தொகை? அதுக்கு பேர் என்ன சார்? உரிமை தொகை பேரு கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அடுத்த ஆட்சிக்கு வரேன்னு சொல்ற எதிர்கட்சி என்ன பண்ண, நான் 2000 ரூபாய் கொடுப்போமா? நீங்க பாருங்க, ராமசுப்ரமணியம் சார் கூப்பிடுங்க, எழுதி வச்சுக்க, வீட்டுக்கு நான் ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்னு நாளைக்கு ஸ்டாலின் அறிவிக்க போறாரா இல்லையா? மக்களை சோம்பேறிகளாக்கி மக்களை சிந்திக்க விடாம மக்களை எந்த வேலை வாய்ப்பையும் வைக்காம அப்புறம் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்கல்ல, ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 15,000. ஒன்றிய அரசு குன்றிய அரசு எய்ம்ஸ் கட்டல அப்படின்னு செங்கல் எடுத்துக்கிட்டு என்ன 4000 6000 அந்த காசு கொடுக்கல எங்களுக்கு குன்றிய அரசுங்கிறீங்கல்ல. 12,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் இந்த உரிமை தொகையில கொடுக்குறீங்க. அந்த உரிமை தொகை இருந்தா ஒரு வருஷத்துக்கு 4 எய்ம்ஸ் கட்டலாமே சார். 4 எய்ம்ஸ் கட்டலாமே. நீங்க தான் திராவிட மாடல் ஆட்சிய, ஐரோப்பிய மாடலுக்கு விஞ்சின ஆட்சிய. அவன் பீகார்ல வறுமை கோட்டு கீழே இருக்கிறவன். நீங்க தான் சொல்றீங்க, ஆவுனா வடக்கனை பார்த்தாயா, பாவுபாஜி திங்கிறவனை பாத்தியா, பான்பராக் வாயனை பாத்தியா, அவன் வறுமை கோட்டுல இருக்கிறவன். அங்க பிஜேபி பண்ணிச்சு, மகா தவற பண்ணிச்சு. 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு ஓட்டு வாங்கிச்சு. நீங்க தான் திராவிட மாடல, ஐரோப்பிய மாடலுக்கே பெரிய மாடலாச்சே. ஏன் அந்த வேலை நீங்க சரி வெக்கமா இல்ல? நீங்க 5,000 ரூபாய் கொடுத்தீங்க. இப்ப அதுதான் கோடைக்கால நிவாரண தொகையா? இதுக்கு முன்னால கோடை வரலையா? குழுகுலுன்னு இருக்குதா? ஓட்டு வாங்குறதுக்கு இவ்வளவு பண்றாரு. அத ராமசுப்ரமணியம் ஒரு நான் சொல்றேன், 2 திராவிட கட்சிகளும் தப்பு. நாட்டை ஒழுங்கா நடத்தும், இந்த நாடை நல்லபடியா நடத்துக்கிற பிஜேபியும் இந்த கருணாநிதி வழியில் இந்த மாதிரி பண்றது துரதிருஷ்டவசமானது, கண்டனத்துக்குரியது. அப்படி பேச சொல்லுங்க அவரை. அவர் பொருளாதார மேதை, இந்த நாட்டு மேல அக்கறை உள்ளவர். அப்படின்னா இந்த ஃப்ரீ பீஸுங்கிறது அநியாயம். அதே சமயத்துல சைக்கிள் கொடுத்தாங்களா அம்மா, லேப்டாப் கொடுத்தாங்களா? இந்த ஆட்சியில ஏதோ படிக்கிற பெண்களுக்கு படிக்கிற எல்லாத்துக்கும் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்களா? அதை நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி படிக்கிற பெண்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா? அதை ஏத்துக்கிறேன். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன். என்ன கோடைக்கு அது தெரியல ராமசுப்ரமணியத்துக்கு. செலக்டிவ் அம்னீசியா அத்வானி பார்த்து அம்மா ஒரு காலத்துல கேட்டாங்க, அந்த மாதிரி ராமசுப்ரமணியத்துக்கு செலக்டிவ் அம்னீசியா வந்துருச்சா? இதை கேள்வி கேட்க என்ன சார் உரிமை தொகை? டாஸ்மார்க்கு போகுது சார். பீகார்காரனுக்கு 10,000 ரூபாய் போட்டு பிஜேபி ஓட்டு வாங்கிச்சா, அவங்ககிட்ட பூர்ண மது விலக்கு இருக்குது, தில்லு இருக்குது அவங்களுக்கு. அந்த பீகார்காரன் வண்டி இழுக்கிறோம், பான்பராக்கு வாங்க, நம்ம இதுல கக்கூஸ் கழுவுறவன், அவன் ஸ்டேட்ல பூர்ண மது விலக்கு இருக்குது. நம்ம ஐரோப்பிய மாடலுக்கு அதை விட ஒருபடி மேலான திராவிட மாடல் நாளைக்கு சொல்லுங்க பாக்கலாம்.
நீங்க வேணா அவங்க தேர்தல் அறிக்கையில நீங்க ராமசுப்ரமணியன் இன்னைக்கு அதிகாரத்திலிருந்து வேண்டப்பட்டவராச்ச, நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு காலத்துல சொல்றாங்கல்ல பூரண மதுவிலக்கு, அதை கொண்டு வர சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணும் இல்லாத பீகாருக்காரன் இந்த சாராயத்துல வர்ற காசு இல்லாம கவர்மெண்ட் நடத்துறாங்க. அவன் 10,000 ரூபாய் கொடுத்தான், மோடி கொடுத்தான், நிதிஷ்குமார் கொடுத்தான்னு சொல்றீங்கல்ல, உலகத்துக்கே வழிகாட்டுற திராவிட மாடல வேணா இதை பண்ணுங்க பாக்கலாம். தமிழ்நாட்டை நாசப்படுத்துறாங்க. இது இந்தியாவையே புடிச்ச பீடை, இந்தியாவையே புடிச்ச மிகப்பெரிய நோய். இப்படி ஆச்சுன்னா இந்தியா திவாலாகும். தயவு செய்து பிரதமர் மோடியும் இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு தேர்தல தோத்தாலும் சரி இந்த மாதிரி பிரீபிஸ் மக்களுக்கு அத்தியாவசிய தேவை என்னவோ அதை கொடுப்போம். திமுக மாதிரி குடும்பத்தை வச்சு சுரண்டி ஊழல் பண்ணி அதை மறைக்கிறதுக்கு போத வஸ்து கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பண்ற இந்த வழியை நாங்க பண்ண மாட்டோன்னு உறுதி எடுத்தால்தான் இந்த கட்சி உண்மையாலுமே இந்த ரெண்டு கட்சிகள் இந்த நாட்டுக்கு மீது அக்கறை உள்ள கட்சி. நீங்கள் திமுக அல்ல, அதிமுகவை மக்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள். நீங்களும் திமுக வழியில போகாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.